ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ங்க. ஸோ நாட் ஓன்லி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், போட்டித் தேர்வுக்காக மட்டும் இதை படிக்க தேவையில்லை. நம்முடைய இந்திய பொருளாதாரம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த நேஷ்னல் இன்கம், ஏன் டோட்டல் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கும் நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்தியன் எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரோடைய டாபிக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, செகண்ட் டாபிக் பிளானிங், 5-year பிளான்ஸ் அண்ட் நித்தி ஆயோக். தேர்டு டாபிக் தான் தேர்ட் சாப்டர் நேஷ்னல் இன்கம். சரிங்களா? இந்த நேஷ்னல் இன்கம் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கு, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ். பார்த்தீங்கன்னா 8, 9, 11, 12 எல்லாத்துலேயும் இருக்குதுங்க இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் புக்கு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எல்லா நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் கூடிய எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி தான் நீங்கள் படிக்கவே உட்காரணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்க் எக்ஸாமுக்கு வருங்க இது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஆப்டிடியூட் ரீசனிங் படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் பேங்க் எக்ஸாம்ஸ் ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் போனீங்கன்னா அதில் ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் இந்த எக்கனாமிக்ஸ் டாப்பிக்லேருந்து வரும், இந்தியன் எக்கனாமிக்ஸ்லேருந்து வரும். நிறைய பேர் அதை சும்மா படித்து பார்த்து ஆன்சர் கொடுப்பாங்க. அது செய்யாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கே சிறப்பாக படிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் கொடுக்கலாம். சரி, இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம்லாம் என்ன அப்படின்னு பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. ஒரு வருடம் முழுக்க, ஒரு வருஷம் முழுக்க, சரிங்களா, வருஷம் முழுக்க ஒரு வருஷத்தில் அந்த நாட்டில், ஒரு வருஷம் ஒரு நாடு, சரிங்களா, 2 பாயிண்ட். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா எவ்வளவு உற்பத்தி செய்கிறாங்க, அந்த உற்பத்தி செய்த பொருட்களை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸும் பண்ணக்கூடியனால கிடைக்கக்கூடிய பண மதிப்பு தான் நேஷ்னல் இன்கம், தேசிய வருவாய். அவ்வளோதான், சிம்பிள் டெஃபினேஷன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி எழுதினாலும் அது அர்த்தமாகும். சரிங்களா? ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குது, அந்த ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணக்கூடிய கிடைக்கக்கூடிய அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பண மதிப்பு, அதுதான் நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற டாபிக். இந்த நேஷ்னல் இன்கமில் என்னென்ன படிக்க போகிறோம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை பற்றி படிக்க போகிறோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. செகண்ட் ஒன் ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த தேசிய உற்பத்தி அப்படின்னு 2வது டாபிக் பார்க்க போகிறோம். 3வது சப் டாபிக் பார்த்தோம்னா நேஷ்னல், சரிங்களா, அது நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட், நிகர தேசிய உற்பத்தி. அதே மாதிரி என்என்பியில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, சரிங்களா, காரணி செலவுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். பர்சனல் இன்கம், தனிநபர் வருமானம். டிஸ்போசபிள் இன்கம், செலவழிக்கூடிய வருமானம். பர் கேபிட்டா இன்கம், தல வருமானம். ரியல் இன்கம், உண்மை வருமானம். அதுக்கப்புறம் கடைசியாக ஜிடிபி இன்ஃப்ளேட்டர், ஜிடிபி குறைப்பான். இதான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று பார்க்கலாம். அதாவது அந்த ஃப்ளோ சார்ட் எப்படி அப்படின்னா, வருவாய் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ளோ சார்ட்டுங்க. எப்படி வருவாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிஷன் சார்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. அதாவது இங்கே ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபேம்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. 2 பேர். இப்போது ஒரு நிறுவனம் எதற்காக ஒரு பொருளை தயாரிக்க வேண்டும், ஒரு ப்ராடக்ட் ஏன் பண்ணுறாங்க, நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்காக தான் அவங்க தயாரிக்கிறாங்க. அதனால் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்கும், அதுதான் நுகர்வு செலவுகளாக இருக்கும். அந்த நுகர்வு செலவுக்கான காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜஸ், ரெண்ட், டிவிடெண்ட்ஸ், அதாவது கூலி, வாடகை, பங்காதயம் தான் என்னது அந்த நுகர்வு செலவுக்கான ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உற்பத்தி காரணிகள் அடுத்தது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கூலிகள், பங்காதாயம், வட்டி, லாபம், வாடகை. இதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சார்ட். இதுவே வந்து அப்படியே தமிழ் மீடியத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 3 துறை பொருளாதாரத்தினுடைய வருவாயுடைய ஓட்ட வட்டம். அதாவது தமிழில் சொல்லப்போனால் த டொமஸ்டிக் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேம்ஸ், கவர்மெண்ட். இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் வந்து நுகர்வர். அவங்க தான் வந்து நுகர்வு பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நாங்கள் பொருள் வாங்குகிறோம், நம்ம தான் நுகர்வர்கள். நம்ம வந்து கன்சியூமர் என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். சரிங்களா? கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க ஃபேம்ஸ்க்கு. ஃபேம்ஸ் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சோசியல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க யார், கன்சியூமருக்கு, அதாவது மக்களுக்கு. அப்போது இதில் இருக்கக்கூடியது தான் இந்த வேஜஸ், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்ஸ், ரெண்ட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி காரணி செலவுகள் சொல்கிறோம் பார்த்திங்களா, எக்ஸ்பெண்டிச்சர், அதுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜிடிபிக்கு போகிறோம். ஸோ ஜிடிபி பை சம் ஆஃப் ஸ்பெண்டிங், ஃபேக்டர் இன்கம்ஸ் ஆர் அவுட்புட். இந்த 3 பாயிண்ட்டை நம்ம டச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒன்று பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, அதே மாதிரி ஜிடிபியுடைய ஃபேக்டர்ஸ் என்ன, ஜிடிபியுடைய வேல்யூ ஆஃப் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுத்து பாருங்களேன், என்னென்ன வருது, கன்சப்ஷன், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங், சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ஜிடிபிங்கிறது நோன் as அக்ரிகேட் ஆஃப் டிமாண்ட். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்கம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்ஸ் ஃப்ரம் பீப்புள் இன் ஜாப்ஸ் அண்ட் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப் ப்ரைவேட் செக்டர், ரெண்ட் இன்கம் ஃப்ரம் தி ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட்ஸ். என்னென்ன அவுட்புட்டு, பிரைமரி செக்டர் அவுட்புட் வரும், செகண்டரி செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், குவாட்டர்னரி செக்டர். ஸோ இதுவே வந்து தமிழில் இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் யூடியூப்பில் அதில் வந்து மோருங்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு மோருங்கிற இடத்துல இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு சேர்த்து படிச்சுங்க. சரி, இந்த சர்க்கிள் ஃப்ளோ ஆஃப் இன்கமில் ஜிடிபி பை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலவு முறையை பயன்படுத்தி எப்படி கணக்கிடுறது அப்படின்னா, ஜிடிபி என்றால் என்ன, சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம். சரிங்களா? சிங்கிறது என்ன, கன்சப்ஷன் ஆஃப் தி குட்ஸ், ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? சிங்கிறது கன்சப்ஷன் ஆஃப் தி குட்ஸ், அது நுகர்வு பண்டங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முதலீட்டு பண்டங்கள். ஜிங்கிறது கவர்மெண்ட் பர்ச்சேஸ், அரசின அரசில் என்னென்ன செலவுகளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதான். எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுடைய வித்தியாசம் தான். சரிங்களா? இந்த ஃபார்முலா நீங்கள் ஜிடிபியோடைய ஃபார்முலா நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜிஎன்பினா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அப்போ என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரைசேஷன் அலோன்ஸ், தேய்மான கழிவு. ஸோ இந்த சின்ன சின்ன ஈக்குவேஷன்ஸை வந்து எக்கனாமிக்ஸில் இருக்கும், படிச்சுக்கணும். ஜிடிபி இன்ஃப்ளேட்டர் அப்படின்னா நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி. ஸோ பண மதிப்பு ஜிடிபி உண்மை ஜிடிபிக்கும் உள்ள பர்சன்டேஜ் தான் ஜிடிபி இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பர்சனல் இன்கம்னா என்ன அப்படின்னா, நேஷ்னல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது இந்த தேசிய வருமானத்திலேருந்து சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம், மாற்று செலுத்துதல்கள், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா கிடைச்சிடும். அதே மாதிரி டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். செலவிடக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது தனிநபர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள்.
அடுத்து பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன், தேசிய வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை அப்படிங்கிறது தான் வந்து தல வருமானத்தை குறிக்குது. சரி, இப்போது ஜிடிபிக்கு வரோம். இன்னும் எதை வந்து ஜிடிபின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி நேஷ்னல் இன்கம்க்கு சொன்னோம், ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளவு பண்டங்கள் மதிப்புடையது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோமா, அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணக்கூடியதனால் கிடைக்கக்கூடிய மொத்த பண மதிப்பை தானே தேசிய வருமானம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளே, வெளிநாட்டில் கிடையாது, நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு ஆண்டிலேயே ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் அதாவது ஃபைனல் குட்ஸ். இதுக்கப்புறம் இது வந்து நம்ம எந்த ஒரு கூட்ஸையும் நம்ம வந்து திரும்ப வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ண மாட்டோம். அவ்வளோதான். ஒரு காரை நான் வந்து திரும்ப நான் வந்து சரி செய்ய மாட்டேன். இதான் ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படிங்கிற கூட்ஸுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிடுறோம், அதுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். அதனால் கிடைக்கக்கூடிய சந்தை மதிப்பு முக்கியமானது. மொத்தம் மார்க்கெட் வேல்யூ தான், டோட்டல் மார்க்கெட் வேல்யூ தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். புரியுதுங்களா? ஒரு நாட்டில் மொத்த உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, சரிங்களா, அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் கிடைக்கக்கூடிய மொத்த சந்தை மதிப்பு தான் இந்த ஜிடிபி. இது வந்து உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால் நம்முடைய இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ், ஒன் ஆஃப் தி இண்டெக்ஸ், ஒன் ஆஃப் தி குறியீடு அப்படின்னு அந்த ஜிடிபி தான். நம்ம ஜிடிபி எவ்வளோ தெரியுங்களா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ ஜிடிபி மூலமாக இந்திய பொருளாதாரம் எவ்வளவு முன்னேறிக்கிறது, எவ்வளவு குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஜிடிபி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது ஜிடிபியை இன்னும் வந்து கிளியராக சொல்கிறதுக்கு அடுத்தது பார்த்துங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் உள்நாட்டு எல்லைக்குள்ளேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள், அதனுடைய சேவைகள் மொத்த இறுதி மதிப்பு தான் உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இதில் பாருங்கள், பொருட்களும் பண்ணுறீங்க, உற்பத்தி செய்கிறீங்க, சேவையும் செய்கிறீங்க. கிட்டத்தட்ட நேஷ்னல் இன்கமுக்கு கிட்டத்தட்ட இது ஈக்குவலாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஜிடிபிக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு வந்தோம். C+I+G+ ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சரி, இந்த ஜிடிபியை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, எப்படி கணக்கிடுவது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கான 3 மெத்தடில் நம்ம வந்து கணக்கிட பண்ணுவோம். ஒன்று வந்து வேல்யூ ஆடட் மெத்தட், மதிப்பு கூட்டப்பட்ட முறை. இரண்டாவது வந்து இன்கம் மெத்தட், வருமான முறை. மூன்றாவது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவின முறை, செலவு முறை. எப்படி செய்கிறோம் பாருங்கள். வேல்யூ ஆடட் மெத்தடுங்கிற ஒரு மெத்தடை இன்னொரு பெயர் ப்ராடக்ட் மெத்தட், தயாரிப்பு முறை என்று அழைக்கப்படுகிறது. மதிப்பு கூடப்பட்ட முறையை தயாரிப்பு முறையும் சொல்கிறாங்க. என்னது இது? இதோட மீனிங் என்ன பாருங்க. இது எப்படிப்பட்டதுன்னா அடிஷ்னல் எக்கனாமிக் வேல்யூ. சரிங்களா? அடிஷ்னல் எக்கனாமிக் வேல்யூ that a company adds to its products and service before offering them to customer. இன்னும் கஸ்டமருக்கே கொடுக்கல. சரிங்களா? ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, தான் தயாரித்த பொருட்களையும் அதனுடைய சேவைகளையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கு முன் சேர்க்கும் கூடுதல் பொருளாதார மதிப்பு இதுவாகும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லி ஆகணும், அப்போ புரியுது. இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, ஒரு கம்பெனி அவங்க வந்து கார் தயாரிக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் எத்தனை கார் தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கார், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 1000 கார் தயாரிக்கிறாங்க இல்லையா? 1000 கார்ஸ் வந்து தயாரிச்சிட்டாங்க. சரிங்களா? சரி, இந்த 1000 கார்ஸ் தயாரிக்கக்கூடியதான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 5 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆவரேஜாக ஒரு 10 lakhs கூட வச்சுக்கலாம். 10 lakhs வச்சுக்கிறோம். அப்போ என்னாச்சு, 10 lakhs இன்ட்டு 1000 அதான் வந்து டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இதுக்கான சர்வீஸும் இப்போ பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கான சர்வீஸும் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் இந்த ப்ராடக்ட், அந்த 1000 கார்களை அவங்க இன்னும் சேல்ஸ் பண்ணவே இல்லைங்க. வாடிக்கையாளர்களுக்கு
பொருட்களை தயாரித்து சேவைக்காக வச்சிருந்தாலே அது ஜிடிபியில் சேர்ந்துடும். புரியுதுங்களா? அவங்க இன்னும் நுகர்வே ஆகலை. அதுதான் வந்து இந்தியாவுடைய ஜிடிபி. அமெரிக்காவுடைய ஜிடிபி எப்படி தெரியுங்களா? நுகர்வு ஆனதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. சேல்ஸ் ஆனதுக்கப்புறம், அது மக்களுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது கணக்கில் சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் எப்படி சேர்க்குறோம்? வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கு முன் சேர்க்கும் கூடுதல் பொருளாதார மதிப்பு தான் இந்த முதல் மெத்தடில் ஜிடிபியை நம்ம மெஷர் பண்ண முடியும். இரண்டாவது மெத்தட் வருமான முறை மெத்தட், இன்கம் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்கம் மெத்தட்லாம் நம்ம டைரெக்டாக இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எப்படி? ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், ரெண்ட்டு, வேஜஸ், அவ்வளோதான். இதன் மூலமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நம்ம சொல்லிடலாம். எதை பொறுத்தியும் நம்ம வந்து பொருளை விற்றால் எவ்வளவு லாபம் கிடைக்கும், பொருளை விற்றால் எவ்வளோ வட்டி கிடைக்கும், எவ்வளோ வாடகைக்கு வாங்குவீங்க, எவ்வளோ கூலி கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நம்ம இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை சொல்ல முடியும். ரெண்டாவது மெத்தட். மூன்றாவது மெத்தட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ சி டேஷ், ஆல்ரெடி சி பார்த்துட்டோம். ஜிடிபியில் சி டேஷ்னு கொடுத்துருக்காங்க. சி டேஷ், ஐ டேஷ், ஜி டேஷ், எக்ஸ் அப்படிங்கிறது. சி டேஷ்னு என்னது? ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்ஸ். ஜிங்கிறது கவர்மெண்ட் செக்டர்ஸ். அதாவது டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ்டு கன்சப்ஷன் குட்ஸ். சி டேஷ். சரிங்களா? ஐ டேஷ் அப்படிங்கிறது டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ்டு கேபிட்டல் குட்ஸ். ஜி டேஷ் அப்படிங்கிறது டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ்டு போத் குட்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ்டு போத் குட்ஸ். அது எக்ஸ்போர்ட், இம்போர்ட் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி 3 மெத்தடில் ஜிடிபியை நம்ம வந்து கணக்கிடலாம். அது எகெயின் ஜிடிபியோடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஜிடிபியை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த தேசிய உற்பத்தி. சரி, மொத்தம் தேசிய உற்பத்தி. இப்போ கொஞ்சம் யோசிக்கணும். மொத்தம் மூணாவது பேராமீட்டர்ஸ்க்கு நம்ம வரோம் இல்லையா? மூணாவது இண்டெக்ஸ்க்கு வரோம். ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் இன்கம் சொன்னோம், ரெண்டாவது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொன்னோம். இப்போது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த தேசிய உற்பத்தி. இதுவும் அதே தான். சரிங்களா? இன்னும் அதே தான். எப்படி அப்படின்னு பாருங்கள். ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பொருட்கள், அதனுடைய பணிகள், சந்தை மதிப்பிற்கு மொத்தமாக கணக்கிடுவாங்க. அப்படி கணக்கிடும்போது என்ன எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துங்க. இன்க்ளூடிங், பாருங்கள், ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், இன்க்ளூடிங் நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட். புரியுதா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் உள்நாட்டில் மட்டும்தான் உற்பத்தி பார்ப்போம். ஆனால் தேசிய உற்பத்தியில் ஒரு கம்பெனி இந்தியாவில் இருந்தாலும், ஒரு ஃபேம் இந்தியாவில் இருந்தாலும், வெளிநாட்டில் ஒரு உற்பத்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த உற்பத்தியும் இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கம்பேரிட்டிவாக ஸ்டடி பண்ணால் தான் புரிய ஆரம்பிக்கும். சரி, ஜிஎன்பியோடைய ஃபார்முலா பாருங்கள். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் அப்படி எல்லாமே, இது எல்லாமே என்னதுங்க? ஜிடிபி தான். ஜிடிபி அப்படியே சொல்லிவிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, ஆர் மைனஸ் பி, அது வெளிநாட்டில். சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். சரிங்களா? இதை தான் ஜிஎன்பி என்ன சொல்கிறாங்க? நெட் ஃபேக்டர் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் அப்ராடை வந்து என்எஃப்ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதான் என்எஃப்ஐ. ஸோ எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸு இந்த என்எஃப்ஐஏ அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லிட்டு போவாங்க. தெரியாதவங்க நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதான் வந்து ஜிஎன்பி. ஜிடிபியோட சேர்த்து அப்ராடையும் ஆட் பண்ணிட்டோம்னா, அப்ராடு ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் ஆட் பண்ணிட்டோம்னா இது ஜிஎன்பி ஆயிரும். இது ஈஸி. டெப்ரிசியேஷன், தேய்மானம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஒன்றுமே இல்லை. ஒரு பொருளை வாங்கிட்டு கொஞ்ச நாள் வந்து திரும்பவும் விற்றோன்னா
என்ன நிகர கிடைக்குது, நிகரனா நெட் எவ்வளோ கிடைக்குது. அப்போ கிராஸ் நான் வாங்கும்போது ரூ. 1,00,000 ஒரு பொருள். ஆனால் இப்போ விற்றோம்னா அது 60,000க்கு போகுது. அப்போ தேய்மானம் எவ்வளவு அப்படின்னா 40,000 தேய்மானம். அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இது வந்து ஒரு சின்னதாக 1,00,000த்துக்கு கம்பேர் பண்ணோம். இதுவே வந்து டாலர் லெவலில் அது ட்ரில்லியன் லெவல்ஸில் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப தான் தேய்மானம் பெருசாகிறது தெரியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு. ஸோ நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட் நிகர உள்நாட்டு உற்பத்தி. அப்போ என்னது, வெறும் உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை பார்த்துருப்போம். இதுனா நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரிங்களா. இதில் எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல போகிறாங்க, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு. புரியுதுங்களா. தேய்மானத்தை கழித்த பிறகு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு காரை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். அந்த காரோடைய விலை வந்து 10 லட்சம். புரியுங்களா. 10 லட்சம். நல்லா கவனிச்சிங்க. இது நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து மார்க்கெட்டில் இதை ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க கார் வாங்கும்போது. ஸோ 10 லட்சத்துக்கு ஒரு அந்த கார்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து 2025ஆம் ஆண்டு நடக்குது. இப்போது இந்த கார் ப்ரொடக்ஷன் பண்ணது டிசம்பருக்குள்ளே நான் சேல்ஸ் பண்ணிடணும். யார், அந்த கம்பெனியோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ, சரிங்களா, ஸ்டாக்கிஸ்ட்டோ சேல்ஸ் பண்ணிடணும். இது 2025ஆவது மாடல். இதுவே ஜான்வரி பிப்ரவரி 2026க்கு போனீங்க அப்படின்னா வர கன்சியூமர், ஏங்க இது 2026 மாடலுங்களா அப்படின்னு கேட்பாங்க. நோ, இது 2025 மாடல் தான். கொஞ்சம் எக்ஸஸ் ஆகி போச்சு காரு, நான் ஜான்வரி பிப்ரவரியில் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நோபடி கேன் பர்ச்சேஸ் 10 lakhs. 10 லட்சத்துக்கு அந்த பொருளை வாங்க மாட்டாங்க. 8 லட்சத்துக்கு அல்லது 9 லட்சத்துக்கு தான். அது 1 லட்சம் குறைஞ்சி தான் 2026 சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஓல்டு மாடலுங்க. புரியுதுங்களா. அப்போ தேய்மானம் ஆகிப்போச்சு. எனக்கு ஒரு வருஷத்துலேயே 1 லட்சம் அவுட்டு. இதை நீங்கள் வெளியே நீக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நிகர உள்நாட்டு உற்பத்தி நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து கிடைச்சிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போகலாம். அதனுடைய ஃபார்முலாஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா. நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். சரிங்களா. ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். சரி, இப்போ முன்னாடி ஒன்று பார்த்துக்கல, நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட். நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம், ஜிடிபி ப்ளஸ் என்எஃப்ஐஏ. புரியுதா. அதில் டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்டை வந்து கிடச்சிருச்சு. இந்த என்என்பி இருக்குது பார்த்தீங்களா, என்என்பி, இந்த என்டிபி பார்த்தோம். என்என்பியில் காரணி செலவுகள் என்னென்னா அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன காரணி செலவுகளாக இருக்கும் அப்படின்னா, சந்தை மதிப்பு. நான் சொன்னேன் இல்லையா, 2025 இருந்த மதிப்பு 2026 குறைஞ்சிரும். சில நேரங்களில் அது அதிகமாகலாம், அதை விட்டுருங்க. ஆனால் வாங்க மாட்டாங்க கன்சியூமர். மாடல், வண்டியோடைய மாடல் பார்த்துட்டு வாங்க மாட்டாங்க. சில பொருட்கள், இப்போ எலக்ட்ரானிக் குட்ஸ் எடுத்துக்கிட்டால் குறைஞ்சிட்டு தான் போகும். இன்னும் சில, இப்போ கோல்டு எடுத்துக்கோங்க, கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும், அதை விட்டுடலாம். அதில் அந்த தேய்மானம் வராது. சரி, காரணி செலவில் வந்து பார்த்திங்கன்னா காரணிக்கு வழங்கப்பட்ட மொத்த வருமான செலுத்தல் தான் அந்த என்என்பியுடைய ஃபேக்டர். என்னென்ன காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தை விலை தான் முக்கியமான காரணிகள். அந்த மார்க்கெட் பிளேஸ், சரிங்களா, மார்க்கெட் பிளேஸ், அதுக்கப்புறம் இன்டைரக்ட் டேக்ஸ், சப்சிடிஸ். இதுதான் வந்து என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். காரணி செலவில் என்என்பி வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தை விலையில் என்என்பி மைனஸ் மறைமுக வரி ப்ளஸ் மானியம். ஸோ இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஈச் அண்ட் எவரி ஃபார்முலையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம், தனி நபர் வருமானம். ஒருத்தருக்கு தனிநபர் வருமானம் சொல்கிறாங்க. எப்படி ஒரு தனிநபர் வருமானம் கண்டுபிடிக்கிறது? ஸோ தலை வருமானம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. தனிநபர் வருமானம் என்ன அப்படின்னா, இது வந்து தேசிய வருமானம். மொத்த தேசிய வருமானம் தெரிஞ்சிச்சுல, அதுலேருந்து சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபத்தை மைனஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்
ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இதுதான் பர்சனல் இன்கம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்னான்னு பார்த்தீங்கன்னா, அது தேசிய வருமானத்திலேருந்து சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட்ஸை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது அப்படி வச்சு கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா பர்சனல் இன்கம்மை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ தலை வருமானம் ஈஸி இல்லையா, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். சரி, நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் தான் பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஃபார்முலா நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிஸ்போசபிள் இன்கம். என்ன டிஸ்போசபிள் இன்கம்? செலவழிக்கக்கூடிய வருமானம். இதை வந்து எப்படி சொல்கிறாங்க? டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம், செலவிடக்கூடிய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே என்ன எக்ஸ்ட்ரா வருது? ஒருத்தருடைய தனி வருமானம் எப்போங்க அப்படின்னா டேக்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு, அவர் வரிலாம் செலுத்தினதுக்கு அப்புறம் மிச்சம் உள்ள வருமானம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சொல்லலாம், ஒருத்தர் வந்து 1,00,000 சம்பளம் வாங்குறாரு, சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1,00,000 சம்பளம் வாங்குறாரு, 1 lakh per month, ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1,000 rupees வந்து 1,000 rupees சரியா பர் மந்த் என்னதுங்க டேக்ஸாக போயிடுது. அப்போ அவருடைய சேலரி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 மைனஸ் 1,000 rupees மைனஸ் பண்ணால் இதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம். புரியுதுங்களா? டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஏன் மந்த்லியாக பே பண்ணுறோம், நம்ம இயர்லி தானே பே பண்ணுறோம். சில கம்பெனிஸ், சில கார்ப்பரேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இன்கம் டேக்ஸை மாதமே பிடிச்சிருவாங்க. மாதம் பிடிச்சிருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12,000 பிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. வருஷம் முழுக்க 1000 12 மாதத்துக்கு 12,000 அவங்க பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐடி ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த 12,000ல் எவ்வளோ வந்து 12,000 கரெக்டாக இல்லை 10,000 தான் சார் வரும், இவருக்கு 2,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கான்னு சொல்லி ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி டேக்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய தனிநபர் வருமானம் தான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஃபார்முலாஸை நீங்கள் எல்லா ஃபார்முலாஸையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்போசபிள் இன்கம் which is equal to the personal income minus direct tax. ஸோ டிஸ்போஸ் ஆகுது அப்படி செலவிடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரி, உண்மை வருமானம் என்னவா? உண்மையிலே உங்களுக்கு என்னங்க வருமானம் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதெல்லாம் என்ன பாருங்கள். உண்மை வருமானம் என்பது அது ஒரு பண மதிப்பு தான், சரிங்களா? எப்படி மைனஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நேஷ்னல் இன்கம் அட்டு current price divided by P1 divided by P0. P1 price index during current year, price index during base year, ஆண்டின் விலை குறியீடு, அடிப்படை ஆண்டின் விலை குறியீடு, நடப்பு ஆண்டின் விலை குறியீடு. ஸோ இதை பேஸ் பண்ணி உள்ள பார்க்கலாம். பண மதிப்பு என்பது தேசிய வருமானத்தில் ஒரு ஆண்டில் உள்ள பொது விலை அளவுகளின் அடிப்படையில் மதிப்பிடப்படும். அது தேசிய வருவாய் மாறாமல் இருக்கும். இறுதிநிலை பண்டங்கள் அதோடைய பணிகளின் மொத்த பண மதிப்பை தான் நம்ம பண மதிப்பு சொல்கிறோம், நேஷ்னல் இன்கம். இப்போ கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள். ரியல் இன்கம், உண்மையான இன்கம் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே என்னென்ன ப்ரைஸஸ், ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் எ பர்டிகுலர் இயர்ஸ் இன் தி வேர்ட்ஸ் real income is buying power of nominal income. ஸோ நம்மளால் வந்து எவ்வளவு வாங்க முடியும் அதை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் வந்து உண்மையான சம்பளம், உண்மையான அவங்களுக்கு வந்து இன்கம் அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தர் இருக்கான், அவை யாருன்னா ஜிடிபி இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தோம், பர்சன்டேஜில் சொல்லுவோம். ஜிடிபி இன்ஃப்ளேட்டர் நாமினல் ஜிடிபி பண மதிப்பு ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா ஜிடிபி இன்ஃப்ளேட்டரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த நேஷ்னல் இன்கம்ஸ் இருக்குது, நேஷ்னல் இன்கம்
வேறு ஏதாவது மெத்தட்ஸில் நம்ம வந்து இதை வந்து நம்ம அளவிட முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. வேல்யூ ஆடட் மெத்தட் பார்த்தாச்சு. இன்கம் மெத்தட், ஃபேக்டர்ஸ் ஏர்னிங் மெத்தட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ வேறு ஒரு புக்கில் வேறு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இது எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட் அப்படிங்கிறது ஜென்ரலி அது உற்பத்தி முறையில் எடுக்கப்படுது. ப்ராடக்ட் மெத்தடில் எடுக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா, ஒரு நாட்டில் உற்பத்தியை கணக்குறாங்க. எவ்வளோங்க இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சரக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்படி இருந்தால் அந்த ஆண்டு முழுக்க விவசாயம், சரிங்களா, அந்த ஆண்டு முழுக்க விவசாயம், தொழில், வணிகம் போன்ற துறைகளிலிருந்து மொத்தம் தேசிய உற்பத்தியை வச்சு கணக்கிடுறாங்க நேஷ்னல் இன்கம். இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம ஜிடிபியோடைய எப்படி அளவிடுவதுன்னு பார்த்தோம். இது நேஷ்னல் இன்கம்மை அளவிடுவது. ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் அப்படிங்கிறது இன்கம் மெத்தட், வருமானம். எப்படி நம்ம வந்து ஜிடிபியை 3 மெத்தடாக பார்த்தோம்ல, வேல்யூ ஆடட் மெத்தடு, இன்கம் மெத்தட்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் நேஷ்னல் இன்கம்மை ரெண்டாவது முறை வந்து வருமான முறை அப்படின்றது. ஸோ வருமான முறையில் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பெயர் சம்பாதிக்கும் முறை. சரிங்களா? தேசிய வருவாய் கணக்கிடல் பகிர்வு பகுதியிலிருந்து இதை வந்து அணுகப்படுகிறது. தேசிய வருவாய் கணக்கிடல் பகிர்விலிருந்து இதுக்கு அணுகப்படுகிறது. எப்படி அப்படின்னா, உற்பத்தி நிலையில் உற்பத்தி காரணிகள் பெற்ற அனைத்து வித ஊதியங்களும் கூட்டி தேசிய வருமானத்தை வந்து நம்ம கணக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான வந்து என்னென்ன அந்த வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜஸ் அண்ட் சேலரிஸ், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ், எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோசியல் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே கணக்கிடுறாங்க. ஸோ கூலி மற்றும் சம்பளம், சமூக பாதுகாப்பு, முதலாளியான எல்லாத்தையும், இந்த உழைப்பாளர்களுடைய வருமானத்தை எல்லாத்தையும் கணக்கிடுறாங்க. கேபிட்டல் இன்கம் என்னது? ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ராயல்ட்டி. மிக்ஸ்டு இன்கம்னா ஃபார்மிங், சோல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு அதர் ப்ரொஃபஷன்ஸ். இதெல்லாம் பேஸ் பண்ணி வாட் இஸ் ஒய்? ஒய் ஈக்குவல் டு W + R + I பை + R - P. ஸோ டபிள்யூங்கிறது வேஜஸ் கூலி, ஆறுங்கிறது ரெண்ட்டு வாடகை, ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு, ஜேஆருங்கிறது ப்ராஃபிட் லாபம். சரிங்களா? ஆறுங்கிறது ஏற்றுமதி, பிங்கிறது இறக்குமதி அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மெத்தடை பார்த்தோம். மூன்றாவது மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு முறை, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆண்டில் உள்ளவர்களால் சமுதாயத்தில் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவுகள் அனைத்தையும் கூட்டி தேசிய வருவாயில் கணக்கிடப்படுவது தான் இந்த செலவு முறை. சரிங்களா? ஒரு ஆண்டில் சமுதாயத்தில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி. சரிங்களா? சொன்னல, இது வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமருக்கு போகாமலே நம்ம ஜிடிபி எடுப்போம். இது வந்து கன்சியூமர் போனதுக்கப்புறம் கன்சியூமர்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தேசிய வருவாயை நம்ம கணக்கிட முடியும் அப்படின்னு மூன்றாவது மெத்தடில் சொல்லப்படுது. இதுக்கான ஃபார்முலா தான் ஜிஎன்பி = C + I + G + X - M. சிங்கிறது ப்ரைவேட் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், தனியார் நுகர்வு செலவு. ஐங்கிறது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், தனியார் முதலீடு செலவு. ஜிங்கிறது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அஸ் யூஷுவல் X - Mங்கிறது நெட் எக்ஸ்போர்ட்ஸ், நிகர ஏற்றுமதியாக இறக்குமதி, ஏற்றுமதிக்கு நிகரதாக எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் காஸ்ட், காரணி செலவுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உற்பத்தி காரணிகள் நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர்ஷிப்ஸ். இதுதான் வந்து காரணி செலவுகள். அப்போ ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களை உற்பத்தி செய்து சேவையும் செஞ்சு அதுக்காக அவங்களுக்கு ஒரு செலவு வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னதுங்க, ஃபேக்டர் காஸ்ட். ஜென்ரலி சில இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ப்ரொடக்ஷன் காஸ்ட். சரிங்களா? ப்ரொடக்ஷன் காஸ்ட், உற்பத்தி செலவு அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா என்ன? ஒரு பொருளை
உற்பத்தி செய்வதற்கான செலவு. சரிங்களா? ஆனால் காரணி செலவுனா சர்வீஸும் சேர்ந்து வந்துடும். ப்ளஸ் சர்வீஸ். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் சர்வீஸ் வராது. ஃபேக்டர் காஸ்ட்டில் சர்வீஸும் சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஈஸியாக புரியும் இல்லையா? சந்தையில் இருக்கக்கூடிய மதிப்பை தான் நம்ம சந்தை மதிப்புன்னே சொல்ல முடியும். வேறு ஒன்றும் இல்லை. என்ன, ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை நான் வாங்க போகிறேன். அந்த பொருளை வாங்குறதுக்காக நான் கடைக்கு போகிறேன் அல்லது மார்க்கெட்டுக்கு போகிறேன். அங்கே போனால் அந்த பொருளுடைய விலை என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்டுடைய காஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் அதோட காஸ்ட் 1000 ருபீஸாக இருக்குது. அதே பொருள் இன்னொரு பக்கம் 900 ருபீஸாக இருக்குது. அதே பொருள் இன்னொரு பக்கம் 1200 ருபீஸ். வாட் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸ்? அதான் முக்கியமானது. அப்போ நான் வந்து ஜென்ரலி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நான் வாங்குறதுக்கு ஒரு 3 இடத்துக்கு போகிறேன். ஒருத்தர் 1000 ரூபா சொல்கிறான். அதே பொருளை 1000 ரூபா சொல்கிறான். இன்னொருத்தர் 900 ரூபா சொல்கிறான். ஒருத்தர் 1000 எதிராக வாங்குறது. 900 ரூபா விலை கம்மியாக இருக்குது, வாங்கிக்கலாமா அப்படின்னு தோணுது. ஆனால் இதனுடைய குவாலிட்டியை பார்த்தா கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதனுடைய குவாலிட்டியை பார்த்தா சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டி எப்பையும் போல தான் இருக்குது. அப்போ ஒன்றே நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த 1000 ரூபா பொருளை நான் வாங்கிக்கிறேன். புரியுதுங்களா? விலை குறைவான பொருள் நான் வாங்கலை. எனக்கு குவாலிட்டியாகவும் இருக்கணும், தரமாகவும் இருக்கணும், நல்ல ஒரு ப்ரைஸாகவும் இருக்கணும், வாங்கக்கூடிய ப்ரைஸாகவும் இருக்கணும். அப்படின்னா 1000 ரூபா. இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். சந்தை விலை 1000 ரூபா தாங்க போயிட்டுருக்குது. நீ எதுக்கு 1200 போட்ட? புரியுதா? ஏங்க 900க்கு வாங்கலை? குவாலிட்டி கம்மியாக இருக்குதுங்க. குவாலிட்டி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா 900 ருபீஸ்க்கு நான் வாங்கிக்குவேன். அப்படி வாங்கினா 900 ருபீஸ் இஸ் தி மார்க்கெட் ப்ரைஸ் தான். இப்போ என்ன பண்ணுறோம்? சந்தை விலை என்பது நுகர்வோர்கள் பொருளுக்கான விலையை விற்பனையாளரிடம் செலுத்தி பொருளை பெறுவது. புரிஞ்சு போச்சா? புரியுதுங்களா? அவன் என்ன சொல்கிறானோ அதை நம்ம வாங்குறதில்ல. நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம வாங்கிடுறோம். இது ஓகேங்க, இந்த பொருள் நம்ம 1000 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாங்க அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். சரிங்களா? அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ரைட். இன்னொரு பாருங்கள், அரசாங்கத்தால் வசூலிக்கப்படும் வரிகள் காரணி விலையில் சேர்க்கப்படும். அதே நேரத்தில் வழங்கப்படும் மானியங்கள் காரணி விலையிலிருந்து குறைக்கப்பட்டு சந்தை விலைக்கு வரும். புரியுதுங்களா? ஸோ சந்தை விலையை சொல்கிறாங்க எப்படி? அரசாங்கத்தால் வசூலிக்கப்படும் வரிகள் காரணி விலையில் சேர்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வழங்கப்படும் மானியங்கள் காரணி விலையிலிருந்து குறைக்கப்பட்டு சந்தைக்கு விலைக்கு வருகிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாங்க, ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் ஜென்ரலி நான் அடிக்கடி சொல்கிறதே ஒரு லக்ஸுரியஸ் ஐட்டம்ஸ் தான் எடுத்துக்கிறோம். அதனால தான் கார் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு கார் 10 lakhs அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இந்த கார் எப்பவுமே 10 lakhs தாங்க அப்படின்னு வச்சுருக்கேன். இல்லை 20 lakhsங்க. காசு சேர்த்து வச்சு 20 லட்சம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் கார் வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஏன் 20 லட்சம் இருக்குது அப்படின்னா, அந்த டேக்ஸ்லாம் சேர்ந்து தான் 20 லட்சம். ரோட் ப்ரைஸ், ஆன் ரோடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆன் ரோட் ப்ரைஸ். ஆனால் டேக்ஸு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட ரேட் 18 lakhs ஆகுதுன்னா நான் ஓடி போய் வாங்கணும் இல்லையா? 2 லட்சம் குறைஞ்சிச்சு, இதை விடலாம் குறையாது, உடனே வாங்கிடுங்க. அதுதான் இந்த மானியங்கள் காரணி விலையிலேருந்து குறைக்கப்பட்டால் அதுதான் சந்தை மதிப்பாக மாறிடும். புரியுதுங்களா? இதுதான் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க பாருங்கள். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மார்க்கெட் ப்ரைஸ் அண்டு ஃபேக்டர் காஸ்ட். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு தி ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடிஸ். வாட் இஸ் ஃபேக்டர் காஸ்ட்? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடிஸ். அதுவே இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு மாற்றி போட்டிருக்காங்க. சொன்னேன் இல்லை, இதே நம்ம எஃப்சி வேணும் அப்படின்னா இது எல்லாமே இங்கே வந்துடுறதா இல்லையா? இப்போ வரும்போது என்னாகும்? இது மைனஸ் ஆகிரும், இது ப்ளஸ் ஆகிரும். அவ்வளோதான். ஸோ ஃபார்முலாஸ் தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் இப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா?
பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? காரணி செலவு அப்படிங்கிறத வந்து பொருட்கள் மற்றும் பணிகள், சரிங்களா, பொருட்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யும் துறைகளில் பல வகையான உள்ளீடுகளை பயன்படுத்துகின்றன. இந்த உள்ளீடுகள் உற்பத்தி காரணிகள் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அதான் வந்து நிலம், உழைப்பு, முதல், தொழில் முனைவு. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுதான். உற்பத்தியாளர்கள் மேற்கூறிய உற்பத்தி காரணிகளுக்கு பொருட்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்ய செலவு செய்கின்றன. இந்த செலவு பொருட்களின் விலையில் சேர்க்கப்படுகிறது. இப்போ தான் காரணி செலவுனா என்னன்னு வராங்க. காரணி செலவு என்பது ஒரு நிறுவனம் பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவை குறிப்பது தான் காரணி செலவு. சரிங்களா, அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் இருக்குது, வாடகைக்கு எடுக்கிறாங்க. அப்போ வாடகைக்கு எடுக்கும்போது நிலம், அந்த இயந்திரம் வாங்குதல், கூலி, சம்பளம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டா அதான் வந்து காரணி செலவு அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ படித்ததே வந்து அப்படியே ஒரு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் அது ஆல்ரெடி ஒரு சந்தையில் என்ன விலை விற்கப்படுகிறதோ அதான் மார்க்கெட் ப்ரைஸ். சந்தை விலை இன்னொரு வகையில் எப்படி சொன்னால், நுகர்வுகள் அந்த பொருட்களை எந்த விலைக்கு வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது அல்லது விற்கணுங்கிறது டிசைட் பண்ணுறது தான் சந்தை விலை. சந்தை விலையை நிர்ணயிக்கக்கூடியது ஃபேக்டர் ப்ரைஸ், காரணி விலை தான். காரணி விலை தான் சந்தை விலையை நிர்ணயிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசு விதித்த வரி தான் இதை சேர்ந்துருது. அரசு விதிக்கக்கூடிய வரிகள் உற்பத்தியாளர்களுக்கு செலவாக இருப்பதால் அவை விலையில் சேர்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போ டேக்ஸ் பண்ணுறோம், நிறையா டேக்ஸ் போட அந்த டேக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் சேர்த்துக்குவாங்க. அதுவே கவர்மெண்ட்டு அந்த டேக்ஸை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா விலையை இந்த தொகைகளை விலையில் சேர்க்கப்படுவதில்லை. காரணி செலவில் சேர்க்கப்பட்டுள்ளதால் இந்த தொகையை விலையில் சேர்க்கப்படாமல் வச்சிடறாங்க. அப்போது சந்தை விலை அப்படிங்கிறது காரணி விலை மைனஸ் உதவி தொகைகள். ஸோ ஏற்கனவே பார்த்தது தான் சார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஜிடிபியோடைய என்னென்ன முக்கியத்துவம் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்டார்டிங்கில். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கே ஜிடிபி தான். அப்போது பொருளாதார வளர்ச்சியை ஆய்வு செய்ய முடியும். ஸோ ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். செல்வத்தின் சமமான விநியோகம், ஸோ அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தை வந்து கண்டுபிடிக்கலாம். பணவீக்கம் மற்றும் பணவாட்டம், ஸோ இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது ஜிடிபி மூலமாக காணலாம். உலகில் வளர்ந்த நாடுகளுடன் நம்ம நாடை ஒப்பிடலாம். அதான் ஜிடிபி. பாருங்கள், எங்கள் ஜிடிபி 9.72 அப்படின்ட்டு சொல்கிறாங்க வச்சுங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னா மற்ற நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம எப்படி அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஓகேவா? அதே மாதிரி வாங்கும் சக்தி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. வாங்கும் சக்தி மதிப்பிடுதல், பப்ளிக் செக்டருடைய கான்ட்ரிபியூஷன், சரிங்களா, எப்படி நம்ம எக்கனாமிக்கை பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இதை பார்க்கலாங்க. இதெல்லாம் வந்து ஜிடிபியோடைய இம்பார்ட்டன்ஸ். ஜிடிபினால நமக்கு கொஞ்சம் குறைகளும் இருக்குதாமா. என்னென்ன குறைகள்? மாற்று டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஒரு குறையாக இருக்குது. தேய்மானத்தை நம்ம வந்து மதிப்பிடுறதில் கொஞ்சம் சிரமத்தை இருக்குது. சரிங்களா, அன்பெய்டு சர்வீஸ் சிலது வந்து இன்னும் பே பண்ணாமலே வச்சுருக்காங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லையா, அதே இருக்குது. அதனாலே நம்ம சரியாக பார்க்க முடியல. மூலதன லாபம், கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. புள்ளி விவரங்களை சரியாக கொடுக்க முடியல. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அன்பெய்டு சர்வீஸ்னால் என்ன அப்படி டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. அது நம்ம சொல்லும் பொழுதே புரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஜிடிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஜிடிபி மெஷர்ஸ் growth in quantity only. அதான் ரியல் ஜிடிபி. உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அளவு மட்டுமே வளர்ச்சியை அளவிடுகிறது. நாமினல் ஜிடிபி
measures the growth in both quantity and price. சரிங்களா? அதாவது அளவையும் விலை இரண்டையும் வளர்ச்சியை சொல்வது தான் வந்து நாமினல் ஜிடிபி. இது நாமினல் ஜிடிபியில் கால்குலேட் பண்ணியிருக்கோம், அது ரியல் ஜிடிபியில் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஜிடிபி does not tell us about the way of income is distributed in the country. நாட்டினுடைய வருமானம் விநியோகிக்கப்படுவதை வந்து ஜிடிபி சொல்லாது. GDP does not tell us about the kind of life people are living. ஸோ ஜிடிபி சொல்லிட்டா ஜிடிபி சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து பணக்காரர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை சொல்ல முடியாது, ஜிடிபி மூலமாக சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தான் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லையே. அது நுகர்வோருக்கு போவதற்கு முன்னாடியே இது ஜிடிபி கணக்கிடுறாங்க இல்லையா. கான்ட்ரிபியூஷன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் ஜிடிபி அதுவும் வந்து இதில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்குது, ஹிஸ்டாரிக்கல் இன்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. த வேர்ல்ட்ஸ் டாப் 10 லார்ஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் இன் 2025 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ $30.51 ட்ரில்லியன் டாலர் வந்து எக்கனாமிக்கில் அவங்க வந்து இருக்காங்க. நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கோம், $4.19 ட்ரில்லியன் டாலரில். சரிங்களா? இந்தியாவிலேயே, அது வேர்ல்டுலேயே 2வது சைனா, 3வது ஜெர்மனி, இந்தியா இது மாதிரி இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ரொம்ப குறைவான கொஷின்ஸ் தான் கிடைச்சிருக்குது. இன்னும் உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் கிடைச்சாலும் எடுத்து படித்து பார்த்துக்குங்க. ஈவன் +2ல் இருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சுக்குங்க. சரிங்களா? புக் பேக் கொஷின்ஸ் அதையும் சேர்த்து இதை படிச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து ரிலேட்டட் கொஷின்ஸ் எக்ஸாமுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கொஷின் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேஷ்னல் இன்கம், சரிங்களா, அண்டு நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போது ஒன்று என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இது வரைக்கும் நம்ம ஓரலாக படிச்சுட்டு வந்தோம், அது நான் மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஞாபகத்தில் இருக்காது. அப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சென்டென்ஸை இங்கே கொடுத்து டேஷ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். தேசிய வருமானம் மற்றும் சந்தை விலையில் நிகர தேசிய தயாரிப்பு இடையே உள்ள வேறுபாடு எது அப்படின்னா அந்த அந்த ஃபார்முலா படித்ததையே அப்படியே ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க. நிகர மறைமுக வரிகள் என்று அறியப்படுகிறது. அப்போ அங்கே ஸ்ட்ராங்காக நம்ம படிச்சிருந்தா தான் இங்கே ஆன்சரே கொடுக்க முடியும். நிகர தேசிய வருமானம் எதுக்கு அப்படின்னா, நிகர தேசிய வருமானம் என்பது மொத்த தேசிய உற்பத்திக்கும் தேய்மானத்திற்கு உள்ள வித்தியாசம். அந்த ஃபார்முலா படித்தோம் இல்லையா, அதுவே வந்து சென்டென்ஸ் ஃபார்மில் இந்த கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ நெட்டு நேஷ்னல், அதுதான் இப்போ பார்த்தோம் இங்கிலீஷில் இல்லையா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அண்டு டெப்ரிசியேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. நீங்கள் கண்டிப்பாக வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் மறந்துடாதீங்க, 11th அண்டு 12th ஸ்டாண்டர்டை வந்து கண்டிப்பாக சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நடந்தது இன்றைக்கே உட்காந்து நைட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கிளாஸ் நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.